السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 129வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. தொடர்ந்து மஜ்லிஸை கண்ணியப்படுத்துகின்றவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. மஜ்லிஸுக்கு உதவுகிறவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் பரிபூரணமாக வழங்குவானாக. திடீர் ஆபத்து, திடீர் முசீபத், திடீர் மரணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மரணத்தின் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணமடையக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. அனைத்து நேரங்களிலும், அனைத்து இடங்களிலும், அனைத்து சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அஹ்லாக்கை, நற்குணத்தை வெளிப்படுத்துவானாக. தீய செயல்கள், தீய குணங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுவனத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பேசுவதற்கு முடிவு செய்த தலைப்பு உயர்ந்த மனிதர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பல தரஜாக்கள்ல, பல அந்தஸ்துல வச்சிருக்கிறான். ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்து உயர்த்தி இருக்கிறான். ஒருத்தர் ஏழையா இருப்பாரு, அவருடைய உள்ளம் அழகாக இருந்து அல்லாஹ் அவரை உயர்த்தி வச்சிருப்பான். இப்படி ஒருத்தருக்கு அழகின் மூலம் அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். ஒருத்தருடைய செயல் ரொம்ப அற்புதமா இருக்கும், அல்லாஹ் அதன் மூலம் அவரை உயர்ந்த அந்தஸ்துல, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பான். அன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் அந்த உயரத்தை தடுக்கி விடக்கூடியவர்களாக, அந்த உள்ளத்தை நசுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைந்து காணப்படுகிறது. எனவே வாழ்விலே உயர்ந்த மனிதர்களாக காட்சியளிக்க வேண்டும், உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக காட்சியளிக்க வேண்டும், நல் உள்ளம் கொண்டவர்களாக காட்சியளிக்க வேண்டும். இதற்கு மாற்றமானதொரு நிலையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் மனிதனை எந்த அமைப்பில் உயர்த்தி இருந்தாலும் உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருக்கான். உள்ளத்தால் உன்னத நிலையை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல வலிமையானது மனிதனுடைய உள்ளம்.
நம் தோற்றம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் நமது உள்ளம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரித்தான் மார்க்கம் அவனை உன்னத நிலையை அடைய வைக்கிறது. மார்க்கம் கொஞ்சம் அதை கவனித்து பார்க்கிறது. மிக பிரபலமான ஒரு ஹதீது, இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறானே, லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய உருவத்தையோ அம்வாலிக்கும், உங்களுடைய பொருட்களையோ பார்ப்பதில்லை. வலாக்கி, என்றாலும் இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற ஒரு அற்புதமான நபிமொழி. அல்லாஹுடைய பார்வை நம்முடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கிறது என்பது அல்ல. அல்லாஹுவினுடைய பார்வை நம்மளுடைய பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மாறாக உள்ளம் எப்படி இருக்கிறது, நமது சிந்தனையினுடைய ஆழம் எப்படி இருக்கிறது என்பதுதான். எனவே தோற்றத்தினுடைய பொலிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அதுல உயர்ந்த உள்ளம் இருப்பதில்லை. யார் கவனிக்க போறாங்க அல்லது யார் கவனிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, உயர்ந்த உள்ளம் இருக்கிறது, உண்மையிலேயே அதுதான் ஒரு சிறந்த வாழ்வின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாநிலத்தினுடைய மேயராக ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு இளம் வயது முஸ்லிம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவோட நியூயார்க்குடைய மேயரா ஒரு முஸ்லிம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு வயசு வெறும் 35 தான். சின்ன வயசுல நூற்றாண்டை கடந்த நியூயார்க் நகரம் வரலாற்றுல இது இவர் ரொம்ப இளம் வயதுடைய மேயராகவும் இருக்கிறார். அதிகமான அமெரிக்க மக்கள் வாழுகின்ற ஒரு நகரம் நியூயார்க். 8 கோடி மக்கள் அங்க வாழ்றாங்க. ஒரு சில காலகட்டங்கள்ல நியூயார்க்குடைய நகரம் அமெரிக்காவின் தலைநகரா இருந்திருக்கு. இப்ப கூட ஐக்கிய நாடுகளினுடைய சபை தலைமை செயலகம் அங்குதான் இருக்குது. இன்னைக்கு நம்ம மதுரையை நாம தூங்கா நகரம்னு சொல்றோம். அது மாதிரி நியூயார்க்கும் என்னது, அமெரிக்காவுல ஒரு தூங்கா நகரம், ஒரு தொழில் நகரம். உலகத்தினுடைய அத்துணை தலைமையை சேர்ந்த அந்த ஐக்கிய தலைமையகம் அங்கு இருக்கிறதுன்னு சொன்னா வேற என்ன இருக்கு? அன்பிற்குரியவர்களே, இந்த நகரத்தினுடைய மேயராக சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவரு 2018ஆம் ஆண்டுலதான் அமெரிக்காவோட குடி போனாரு. ரொம்ப கொஞ்ச காலத்திலேயே, குறுகிய காலத்திலேயே அரசியல் வளர்ச்சியை அடைந்து மக்களுடைய இதயங்கள்ல குடியேறி அவரை எதிர்த்து போட்டியிட்ட அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநர் அவரை தோற்கடிச்சு, அவர் ரொம்ப வயதுல மூத்தவர், அவரை தோற்கடித்து இவர் வெற்றி பெற்றார். ஆக இப்படி இவர் மேயரானதுதான் கடந்த 2-3 நாட்களாக பேசுபொருளா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த முஸ்லிம் மேயர் வெற்றி பெற்றவருக்கு எதிராக போட்டியிட்ட அந்த ஆண்ட்ரூ கியூமோ அப்படிங்கிற அவர் இருக்கிறாரு, அவர் ஒரு அற்புதமான பண்பை வெளிப்படுத்தினார். தோத்துட்டமே அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யல, தன்னுடைய உள்ளத்தை கெட்டதாக்கிக்கிறல, நல்லதா அவர் வெளிப்படுத்தினார். முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியில அந்த முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ என்ன செய்யறாரு, உரையாற்றுகிறார். அப்ப அவருக்கு ஆதரவா இருந்த மக்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்யறாங்க. அந்த ஜெயித்த மம்தானிக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரையும் அமைதிப்படுத்தினாரு. அமைதிப்படுத்திட்டு, என்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றியிட்ட அந்த மனிதரை நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சத்தமா சொன்னார். நியூயார்க்கினுடைய நலன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பரந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. அன்புக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்துல அமெரிக்கா அதிபராக இருக்கக்கூடிய திரு ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னா, மோசமான மன உணர்வை வெளிப்படுத்தினார். அமெரிக்காவோட தனித்துவம் குறைஞ்சு போச்சு, கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தை விரும்பல அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு, கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்தை தான் விரும்பல என்று அவர் சாடினார். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு பொது வெளியில சடங்குக்காக கூட பாராட்டணுங்கிற எண்ணம் என்ன இல்ல திரு ட்ரம்புக்கு இல்ல.
அவருடைய குறுகிய உள்ளத்தை இது அப்பட்டமா காட்டிருச்சு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இன்றைய சூழ்நிலையில அமெரிக்காவுடைய அதிபர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. ஆனாலும் இதற்கு முந்தி ட்ரம்ப் அதிபராக இருந்த போது செய்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேசுபொருளானது. அவருடைய அந்த இயல்பின் தீமைய உலகம் பேசிக்கிட்டே இருந்துச்சு. வரலாற்றுல அவருடைய அந்த குறுகிய கண்ணோட்டத்தை மறைக்க முடியாது, அது நிலைத்து நிற்குது. ஆக அன்பிற்குரியவர்களே, எனவே நாமும் நம்பாலையில, நம்முடைய இல்லங்கள்ல, நம்மளுடைய சூழ்நிலைகள்ல என்ன செய்யணும்? நல்ல மதிப்பை உண்டாக்கும்படியான, நல்ல கருத்துக்களை உண்டாக்கும்படியான நம் உள்ளத்தை உயர்ந்த உள்ளமாக, உயர்ந்த மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அன்பிற்குரியவர்களே, ஜவஹர்லால் நேருடைய வரலாறு, அவர் வாழ்ந்த காலத்துல நடைபெற்ற யதார்த்தமான நிகழ்வுகள்ல அவருடைய பெருந்தன்மைய பின்காலத்துல ரொம்ப சிலாகித்து எழுதி வச்சிருக்கிறான். ஒரு அரசியல் காரணத்துக்காக ஜவஹர்லால் நேரு காஷ்மீருடைய சிங்கம் ஷேக் அப்துல்லாவை சிறைபிடிச்சு வச்சுட்டாரு. ஆனாலும் காஷ்மீரின் சிங்கம் ஷேக் அப்துல்லாவுடைய மகன் லண்டன்ல படிக்கிறதுக்கு இவர் உதவி செஞ்சாரு. இப்படி சிறைபிடித்து வைத்ததின் காரணமாக என்ன செய்யல? முற்றிலும் அவருடைய குடும்பத்தை புறக்கணிக்கல. அவருக்கு என்ன செஞ்சாருன்னா, அவருடைய மகன் லண்டன்ல படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணா, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர். அவர் படிச்சுட்டு வந்த காலத்துல பெரிய பொறுப்புகள் எல்லாம் அமர்த்தப்படுறது இல்லை. ஆனாலும் அவருடைய படிப்பை கருத்தில் கொண்டு ஜவஹர்லால் நேரு வெளிநாட்டு தூதரா அவரை நியமிச்சார். உயர்வா மதிக்கப்படுகிற ஜாதியா இருந்தாலும் சரி, தாழ்வாக கருதப்படுகிற ஜாதியாக இருந்தாலும் சரி, வித்தியாசத்தை காட்டல நேரு. வரலாற்றுல இந்த பரந்த இதயம் பல சான்றுகளையும் செய்திகளையும் நமக்கு சொல்லி காட்டுது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மார்க்கத்திலையும் ஒவ்வொரு வணக்கசாலிகளாக இருக்கிறதுக்கும் இதயத்துல உயர்ந்தவரா இருக்கிறத வலியுறுத்துது. இஹ்லாஸான எண்ணம் தான் அந்த அமலின் கபூலியத்திற்கு காரணம். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவலை நேற்று கூட பயான்ல சொன்னோம். மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய அமல் செஞ்சாங்க. அவர் ஒரு நாள் வஃபாத் ஆகிறார். அவர் ஒரு நாள் வஃபாத் ஆகும் போது அவர் 4 நாள் கழிச்சு அவருடைய மகன் கனவுல காண்கிறாரு, தந்தையே, அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கிறான்? ஒரு பெரிய மேடை, ஒரு பெரிய இறைநேசர். அவருடைய மகன் கனவுல அவர்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அல்லாஹ் என்கிட்ட கேட்டான் கேள்வி, 70 வருஷம் உனக்கு 70 வருடங்கள் கொடுத்தேன், இதுல நீ என்ன செஞ்சேன்னு என்கிட்ட கேட்டான். யா அல்லாஹ், உனக்காக நான் 35 ஹஜ் செஞ்சிருக்கேன், உன் ஹஜ்ஜெல்லாம் நான் கபூல் செய்யல அப்படின்ட்டு அல்லாஹ். யா அல்லாஹ், 60 வருஷமா நானு இரவு நின்று வணங்கி இருக்கேன், பகல்ல நோன்பு வச்சிருக்கேன். 60 வருஷம் இன்னைக்கு நாம எவ்வளவு நோன்பு வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு தொழுகிறோம். நல்லா தெரியும் பாங்கு சொன்னா தொழுகணும்னு. தெரியாத பசங்க இல்ல, தெரியாத ஆண்கள் இல்ல, தெரியாத பெண்கள் இல்ல. அல்லாஹ்வுடைய குரல் அது. பாங்குங்கிறது யாருடைய குரல்? அல்லாஹ்வுடைய குரல். ஆனா அதை கண்டுக்கிறது இல்லை, உதாசீனப்படுத்திடுறோம், பொதுபோக்கா இருக்கிறோம். அல்லாஹ்வுட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பாங்கு கேட்கறது நமக்கான ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஆனா அதை உணராம இருக்கிறோம். பெண்களும் தான் பிள்ளைய தொழுகைக்கு பள்ளிக்கு போன அனுப்புறது இல்ல. குழந்தைகளும் மதரசாவுக்கு வருதே தொழுகணுமேங்கிற சிந்தனை இல்ல. தன் வீட்டு ஆண் வீட்டுலதானே இருக்காரு, பக்கத்துல பள்ளி, தொழுகைக்கு போங்க அப்படின்னு சொல்றவானா ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாரு, 60 வருஷம் பகல்லாம் நோன்பு வச்சிருக்கேன், இரவெல்லாம் நின்று வணங்கி இருக்கேன் அப்படின்னு. அதையும் நான் கபூல் செய்யல அப்படின்ட்டு அல்லாஹ். பாருங்க, யா அல்லாஹ், உன்னுடைய வழியில 40,000 பொற்காசுகளை நான் தர்மம் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் ஏத்துக்கப்படாது, வேற என்ன செஞ்ச? இப்படி அவர் சொன்ன விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் கபூலியத்தில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அல்லாஹ் சொன்னா, மன்சூரே, ஒரு நாள் நீ ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்த, ஒரு ரோட்ல ஒரு அசுத்தம் கிடந்துச்சு,
அது மக்களுக்கு இடையூறா இருக்கும்னு சொல்லி அதை என்ன செஞ்ச, நீ எடுத்து போட்டையா இல்லையா? அதை நான் பொருந்திக்கிட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாவுடைய கபூலியத்து எதுல இருக்குன்னு தெரியாது. அல்லாவுடைய கபூலியத்தை பெறுவதற்கு அந்த இஹ்லாஸான எண்ணம். இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து அங்க அசுத்தம் பண்ணி யாரோ கழுவுவாங்கன்னு போற நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. மதரசாவுக்கு வந்து அசுத்தம் பண்ணி ஒழுங்கா தண்ணி ஊத்தி விடாம போற நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்படி பரவலா நாம என்ன செய்யலாம், இது மாதிரி யோசிக்கலாம். ஆனா பொது இடத்துல ஏதாவது ஒரு இடையூறு தரும் பொருள் கிடக்குது, பாதையில இடைஞ்சல் தர்ற மாதிரி துன்பம் தர்ற மாதிரியான அந்த பொருளை அகற்றியதின் காரணமாக அல்லாஹ் அவரை கபூல் செய்து கொண்டான். இன்னைக்கு நமக்கு அந்த சிந்தனை இருக்கா? கல்லு கிடக்கும், நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். நாங்களே அதுல பல தடவை சைக்கிள்ல ரவுண்ட் வந்துகிட்டே இருப்போம். ஒரு நேரத்துல சைக்கிள் அது மேல ஏறி நம்மளை கீழே கூட விழுக்காட்டிரும். ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம், அதை எடுத்து போட மாட்டோம். இப்ப நல்ல உள்ளத்தினுடைய அடையாளம் இது. அதை எடுத்து போடுறது, அந்த அசுத்தத்தை நீக்குவது, அந்த முட்களை தூக்கி ஓரமா போடுறது, அந்த கண்ணாடியை தூக்கி ஓரமா போடுறது, அந்த இடையூறு தரக்கூடிய சந்துக்களை ஒதுக்கி விடுறது இருக்கிறதே ஒரு அற்புதமான அமல். இது யாருக்கு வரும்னு சொன்னா, நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கு, இலகிய மனம் கொண்டவர்களுக்கு, பிறருக்காக வாழணும்னு இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு தடவை ஒரு நபித்தோழர் வந்தாங்க. உங்கள்கிட்ட ஒரு சொர்க்கவாசி வராருன்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒரு சோனவாசி வர்றாரு அப்படின்னாங்க. அவரை பார்த்தா ஒளிச்செஞ்சிட்டு தாடியில அந்த தண்ணி சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கு. இடது கையில செருப்பை தூக்கிக்கிட்டு அவர் பள்ளிக்குள்ள வர்றாரு. ஏழாவது இவர் வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு சொர்க்கவாசி வர்றாரு அப்படின்னு சொல்லி. ஒரு ஏழை சஹாபி இடது கையில செருப்பை தூக்கிக்கிட்டு தண்ணி சொட்ட சொட்ட பாக்குறதுக்கே ரொம்ப அப்பாவியா இருக்கிறார். இப்ப இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசினாங்க. ஒரு நாள் சொல்லல, 2 நாள் சொல்லல, 3 நாள் இதே மாதிரி சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, அவர் யாரு? சொர்க்கவாசி. எவ்வளவு பெரிய பட்டம்! நம்மள்கிட்ட ஒருத்தர் வர்றான், அவன் ஷைத்தான்டா அப்படின்னு சொல்றோம். ஷைத்தானை தூக்கி தலையில வச்சுக்கிட்டான்னு சொல்றோம். கவலையா இருக்கு ரொம்ப. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பார்த்து என்ன சொன்னாங்க? சோனவாசி வர்றாரு. இப்ப இதை பார்த்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போனாங்க. நான் அவங்க கொஞ்ச நாள் உங்கள்ட்ட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. போய் தங்கி இருந்தாரு, இரவெல்லாம் இருந்தாரு, வந்தாரு, போனாரு. இவர் சொர்க்கவாசி ஆனதுக்கு என்ன காரணம் ஆய்வு செஞ்சார். இவர் சொர்க்கவாசி ஆனதுக்கு என்ன காரணம், எப்படி இவருக்கு சொர்க்கத்தினுடைய அந்த பட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்மளும் அந்த அமலை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சார். இப்ப 3 நாள் பார்த்தாரு, படுக்கிறாரு, எந்திரிக்கிறாரு, திக்ரு செய்யறாரு, ஃபஜ்ர் தொழுகிறாரு. அவ்வளவுதான் அவருடைய அமலா இருக்குது. இப்ப இவர்கிட்ட கேட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வரையலாம், உங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு, அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. நீங்க சொர்க்கவாசி ஆனதுக்கான அமல் என்ன அப்படின்னு நான் அதை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்க வீட்டுல வந்து நான் தங்குறேன். ஆனா சொல்லிக்கிற மாதிரி எந்த அமலும் இல்லையே அப்படின்னு அவரு கேட்கல. அவரு சொன்னாரு, நான் எந்த அமலும் செய்யல, ஆனா எந்த முஸ்லீமையும் கெட்ட எண்ணம் கொள்றதில்லை. எந்த முஸ்லீமையும் கெட்ட எண்ணம் கொள்வதில்லை. என் உள்ளத்துல நான் கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டேன். அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரிஸ்க்குக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் பொறாமப்பட மாட்டேன். யாரையும் நான் பொறாமப்படுறதில்லை, கெட்ட எண்ணம் கொள்றதில்லை. இப்ப நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், நல்ல சிந்தனை நம்ம உள்ளத்துல இருக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப யாரையும் நாம கெட்ட எண்ணம் கொண்டு விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில எண்ணங்கள் இருக்கிறது, அது பாவமாக இருக்கிறது. அவர் இயற்கையிலேயே உண்மையிலேயே நல்ல மனிதரா இருப்பார். இயற்கையிலேயே நல்ல மனிதரா இருப்பாரு. சாதா சீதாவா இருக்கிறதன் காரணமாக இல்ல ஏதோ ஒரு தருணத்துல அறியாமல் தெரியாமல் ஒரு தவறு நடந்திருப்பதின் காரணமாக அவர் அப்படித்தாங்க, அவர் அப்படி செஞ்சிருப்பாரு. அவர் நல்ல மனிதர் இயற்கையில. அறியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில இவர் சிக்க வைக்கப்பட்டிருப்பாரு, அதனால இவர் மாட்டிக்கிடுவாரு. இன்னொரு தருணத்துல அவருக்கு எதிராக சான்று பகருவது. இப்ப இங்க யாருக்கு பெரிய கை சேதம், அவருக்கா நமக்கா? சொல்ற நமக்கு தான் கை சேதமாயி. இது மாதிரி நம்ம வீட்டுல, நம்மளுடைய தெருவுல, ஊர்ல, நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில இப்ப எல்லோரையும் நல் எண்ணம் கொள்ள வேண்டும். ஒரு நிச்சய நிக்க ஒரு திருமணம் நமக்கு அழைப்பு கொடுக்கல,
ரிசுக்கு நமக்கு இல்ல, அழைப்பு இல்ல, அவ்வளவுதான். இல்ல மறந்திருப்பாரு, இப்படி ஒரு எண்ணத்துல போயிடணும். அவர்லாம் நமக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாருங்க. அவர் தெரியும் அன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதையே நினைச்சு அவர் வராம இருந்திருப்பாரு. அது என்னன்னே தெரியாது. பல கருத்துக்களை வெளியிடுவது, பல காரணங்களை கூறிக்கொள்வது. இதன் காரணமாக பிறரை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிலாம் இல்லைங்க, அது நல்ல பிள்ளைங்க, நல்ல பண்பான பிள்ளைங்க, சொன்னா கேட்டுக்கிறோங்க, எப்பயுமே நம்ம சொன்னா கேட்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மையிலேயே அது ஒரு சிறப்பாக இருக்கும். பிறரை நல்லெண்ணம் கொள்வதுங்கிறது அது ஒரு சீதேவித்தனத்தினுடைய அடையாளம். அன்பிற்குரியவர்களே, இதுதான் உயர்ந்த உள்ளம், இதுதான் உயர்ந்த மனிதர்களினுடைய அடையாளம். பிறரை அஃப்லஹாக நல் எண்ணம் கொள்வது, நல்ல நிலையில யோசிக்கிறதுங்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு பார்க்கலாம், மக்கள் நம்மள கடந்து போகையில இவர் நல்ல மனசுக்காருங்க, தங்கம்ங்க அப்படின்னு சொல்லணும். அது பிறரின் மீது நாம் கருணை செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம், அல்லது நாம பிறரை மதிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். நாம் யாரா இருந்தாலும் மதிப்பு கொடுத்துருவோம், யாரையும் என்ன செய்ய மாட்டோம், கண்ணிய குறைவா பேச மாட்டோம். பெரியவர்களுக்கு முன்னால அகங்காரமா ஆணவமா மரியாதை இல்லாம உட்கார மாட்டோம். இன்னைக்கு பிள்ளைங்களை நாம பாக்குறோம், வீட்டுல வயதானவர்கள் இருப்பாங்க, இல்ல அத்தா இருப்பாரு. இன்னைக்கு பிள்ளைங்க சேர்ல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குங்க, அத்தா வந்துட்டாரு அப்படின்னு எந்திரிக்காதுங்க. உஸ்தாத் இருப்பாங்க, சுண்ணத்தான முறையில உட்காருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு என்ன உட்கார்ந்து இருப்பாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் அல்ல. இப்ப பெரியவர்களுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்துக்கிறது, எந்த அளவுக்குன்னு சொன்னா குரலை உயர்த்த கூடாது. பெரியவர்கள் வயசுல மூத்தவங்க, நம்ம ராதா தானே, நம்ம நன்னிமா தானே, அப்படி அல்ல. எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை, உரிமையை காட்டுவதை விட மரியாதையை காட்டணும். வீட்டுல திடீர்னு யாராவது வந்துருவாங்க, நம்ம வீடு, நம்ம அம்மா, நம்ம குடும்பம் அப்படின்னு நாம சோசியலா ஏதாவது வார்த்தைகளை பேசிடுவோம். பாரு, பெரியவங்களுக்கு முன்னாடி அந்த பிள்ளை எப்படி பேசுது பாரு. அதை கேட்டு விட்டு சென்றவர், அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நானு, ஆனா அந்த பிள்ளை அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்க அம்மாவுக்கு உதவியா இருக்கும், அதெல்லாம் தெரியாது. ஒரு நேரம் நாம பேசின பேச்சு இருக்குது, அவங்க அம்மாவையே அதை எதிர்த்து பேசுச்சுங்க, அது நல்ல பிள்ளை இல்லைங்க அப்படின்னு சொல்லி கெட்ட ஒரு சூழ்நிலையை, கெட்ட பார்வையை ஏற்படுத்தி விடும் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உயர்ந்த உள்ளம், உயர்ந்த மனிதருங்கிறதுக்கான அடையாளம் நாம பிறருக்கு அன்பு செலுத்தக்கூடிய விஷயங்கள். அன்பா இருக்கிறது, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம அந்த அவர்களுடன் உரையாடக்கூடிய அந்த உரையாடல், அல்லது நாம் அவர்களை மதிக்கின்ற சூழ்நிலை. மிகவும் தாழ்ந்து ஏழ்மையில இருக்கிறவங்க, மதிக்கப்படாதவர்களை கூட நாம அவருக்கு கண்ணியம் கொடுக்கிறோம்னு சொன்னா அது நம்மளை உயர்த்தி விடும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய வரலாற்றுல இப்படித்தான் மதீனத்து அன்சாரிகள் உயர்ந்த உள்ளத்துக்கு உன்னதமான எடுத்துக்காட்டா இருந்தாங்க. வெளியூர் மக்காவாசிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வந்தப்ப மனதார அவர்களை ஏத்துக்கிட்டாங்க, அவர்களுக்காக பல தியாகங்களை செஞ்சாங்க, அவர்களுக்காக தங்களுடைய சொத்துக்களை விட்டு கொடுத்தாங்க, அவர்களுக்காக தங்களுடைய மனைவிமார்களை கூட அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் அப்படின்னு வரலாற்றுல நாம பார்க்கிறோம். எனவேதான் அவர்களை அன்சார் பேர்லயே அல்லாஹ் அவர்களை உயர்த்தி வச்சுட்டான், உதவி செய்யப்பட்டவர்கள், உதவி செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல கைஸ் இப்னு சாயித் அப்படின்னு ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி இருந்தாரு. ஹஜ்ரத் புரத்துடைய தலைவர் சாயித் இப்னு உபாதாவுடைய மகன். மதீனால இப்ப கூட சக்பே பனி சாயிதான்ற ஒரு தோட்டம் இருக்கு, அதற்கு சாட்சியா. அன்பிற்குரியவர்களே, மிக நுட்பமான அறிவாளி அவரு. தன்னுடைய திட்டங்களை எப்படியாவது சொல்லி அதை நிகழ்த்திடுவார், நினைச்ச காரியத்தை என்ன செஞ்சிருவார், அவரு நடத்தி காட்டிடுவார். அப்படிப்பட்ட அறிவாளி, நுட்பமான அறிவுக்கு சொந்தக்காரர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாடி அவருடைய இதயம் பொன்னா மாறி போச்சு, அவருடைய இதயம் பொன்னாக மாறியது. ஒரு வயதான மூதாட்டி எனக்கு உணவு வேணும்னு தேடி வந்து கேட்டாங்க. இதை கேட்ட அவருடைய மனசு பொறுக்காம, இனிமே இந்த பெண் வீட்டை விட்டு உணவுக்காக வரவே கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க வீட்டுல உணவை முழுக்க கொண்டு போய் நிரப்பினாரு அப்படின்னு பாக்குறோம். அன்புக்குரியவர்களே, யாராவது உதவி கேட்டு வந்துட்டா எதையாவது கொண்டு அவருடைய அந்த உதவியை
கடன் வாங்கியாவது அவர் நிறைவேற்றிடுவார். கடன் வேணும்னா என்கிட்ட வாங்க, கடன் வேணும்னா என்கிட்ட வாங்க, திருப்பி செலுத்த முடியலன்னு சொன்னா அதற்காக இவர்கிட்ட போனா கடனை கொடுக்கணுமே, அப்படியே ஒருத்தர் வெக்கப்படுறாரு, கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்ற மனிதரை பார்த்து அவர்களை அறிந்து அவருடைய கடனை அவர் தள்ளுபடி செஞ்சார். ஊர்ல இருக்கிற எல்லா சொத்து காசு எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு, உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தாரு, போர்ல வந்தவங்களுக்கு உணவு கொடுத்தாரு. வள்ளல் குடும்பத்து பிள்ளை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டினாங்க. யார் அவரு, யார் அவர், அவருடைய பேர் என்ன, யாருக்கும் ஞாபகம் இல்லை. யாரை பற்றி இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் வேற உலகத்துக்கு போயிட்டீங்க. கைஸ் இப்னு சாத் அப்படிங்கிற தோழர், கைஸ் இப்னு சாத் அப்படிங்கிற தோழர் ஒரு உன்னதமான மனிதராக இருந்தார், உயர்ந்த மனிதராக இருந்தார். வள்ளல் குடும்பத்து பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவரை பாராட்டுறாங்க. அவர் கொடுத்து கொடுத்து தந்தையோட சொத்தை எல்லாம் காலி பண்ணிடுவாரோ அப்படின்னு அபூபக்கர் நாயகமும் உமர் நாயகமும் கவலைப்பட்டாங்களாம். இவங்க இப்படி சொல்றாங்க, கவலைப்படுறாங்கன்னு சொல்லி என் மகனை கஞ்சனாக்குறீங்களா அப்படின்னு அவருடைய தந்தை கடிந்து கொண்டார் அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செய்தி எவ்வளவு தர்ம சிந்தனை உள்ளவரா இருந்திருக்கிறாங்கிறத வெளிப்படையா காட்டுது. இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கு என்ன பிரச்சனை வருதோ அப்ப அந்த நேரத்துல அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய இதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்க கவனிக்கணும். பசித்தவருக்கு உணவளித்தாரு, கடன் உள்ளவருக்கு கடனை கொடுத்தாரு, கடனை கொடுக்க முடியலங்கிறவங்களுக்கு கடனை தள்ளுபடி செய்தார்கள். அப்ப அந்த இதயத்திற்கு தகுந்த மாதிரி இவருடைய இதயத்தை மாற்றிக்கொண்டாங்க. அன்பிற்குரியவர்களே, பெரிய தர்ம பிரபுவாக இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி வருவாங்களாம். நபியை பாதுகாக்கின்ற ஒரு காவலாளியாக, போலீஸாக அவர் இருந்திருக்கிறார். ரோம் நாட்டுடைய அரசன் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து இப்படி சொன்னா, என்கிட்ட ஒரு உயரமான மனிதர் இருக்கிறார், அவரை நான் உங்கள்ட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு உயரமான மனிதர் இருந்தா நான் உங்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை தந்துடுறேன், உங்களுடைய கைதிகளை எல்லாம் நான் விடுவிச்சிடுறேன். அப்படி இது இவர் அந்த ரோம் நாட்டு மனிதரை போன்ற உயரமான மனிதர் உங்களிடத்துல இல்லைன்னு சொன்னா நீங்க 3 வருஷத்துக்கு என்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கணும், 3 வருஷத்துக்கு நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு அவரு சொன்னார். இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப கைஸ் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த பேண்ட் சுருவால வாங்கி கலட்டி வாங்கினாங்க. வாங்கி அந்த ரோம் நாட்டுக்காரரை அணிய சொன்னாங்க. இப்ப ரோம் நாட்டுக்காரர் அந்த சுருவால அணிஞ்சாரு. அணிஞ்சா அது அவருடைய மார்ப தொட்டு கால் பகுதி இன்னும் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. பேண்ட் அணிஞ்சா எங்க இருக்கும், இடுப்புல இருக்கும். ஆனா இவர் அணிஞ்ச பேண்ட் இவருக்கு மார்புக்கு வந்துருச்சு, காலு இன்னும் கீழே நிறைய தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, காலை விட்டு வெளியே இருந்துச்சு. அப்ப அவ்வளவு பெரிய பேண்ட். இப்ப இந்த ரோம் நாட்டுக்காரரை விட சாத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரொம்ப பெரிய மனிதரா இருந்தாங்க. சாத் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அந்த ஆடையை வைத்து அதிலிருந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிறை கைதிகளை பாதுகாத்தாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வரலாற்றுல கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடல் உயரம் மட்டுமல்ல, அவருடைய மனமுமே மலையை விட உயரமா இருந்துச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெறும்போது ஃபத்ஹை மக்காவுல முஸ்லிம்கள்லாம் மக்காக்குள்ள நுழையிறாங்க. அப்ப ஒரு படைப்பிரிவினுடைய தலைவராக இருந்த சாத் இப்னு உபாதா, கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை, அவர் சொன்னாரு, இன்னைக்கு பெரிய சண்டை தான் நடக்க போகுது, காபால ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு பாட்டு பாடினார். இப்ப இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த பொறுப்பை நீக்கிட்டு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த படையின் தளபதி பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அன்பிற்குரியவர்களே, உடல் தோற்றமா இருந்தாலும் சரி, அந்தஸ்தா இருந்தாலும் சரி, பதவியா இருந்தாலும் சரி, உள்ளம் உயர்ந்ததாக இல்லைன்னா அது கேடாக முடிந்துவிடும்.
பத்தகைய மக்கால எல்லா மக்களையும் பயமுறுத்தினாங்க, ரத்த ஆறு ஓடிடும்னு. ஆனா கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த பதவி கிடைச்சது உண்மையிலேயே அது அவர்களுடைய உயர்ந்த உள்ளத்தினுடைய அடையாளம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, உயர்ந்த அந்த உள்ளம் அழகா இல்லைன்னு சொன்னா, வெளி தோற்றத்தை நாம் அழகாக்கி வச்சோன்னு சொன்னா, உடல் தோற்றம் பதவி இதை கொண்டு நம் உள்ளம் உயர்ந்ததாக இருக்குன்னு நினைச்சோம்னா அது கேடு. அது மட்டுமல்ல, அது அலங்கார பிணம் என்று சொன்னார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்கிட்ட பதவி இருக்கு, நான் அழகா இருக்கிறேன், ஆனா உள்ளம் மோசமா இருக்குது, இப்படிப்பட்ட மனிதரை என்ன சொன்னாங்க? அலங்கார பிணம். நாங்க அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்ப உள்ளம் அழகில்லாதவர்கள் மக்களை துன்புறுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உள்ளம் அழகில்லாததுனால நாட்டினுடைய பிரதமர், தேர்தல் கமிஷனர் எல்லாருமே என்ன செய்யறாங்க? அவங்க தோற்றத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க நடவடிக்கையை எவ்வளவு தூரம் மக்களை துன்புறுத்துது அப்படிங்கிறதையும் நாம கண்கூடா பார்க்கிறோம். ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய திருடர்கள் இருக்கிறாங்க, மோசடிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம், அது அரசினுடைய கடமையும் கூட. ஆனா நாட்டு மக்கள் அனைவரையுமே திருடர்கள், நான் திருடர் இல்லைன்னு நிரூபிக்கிறோம்னு சொல்றாங்கன்னு சொன்னா என்ன, இவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்குங்கிறத அற்புதமா இது காட்டுது. ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, போலி வாக்காளர்களை களையறோம்னு சொல்லி ஒரு கொள்ளை வழியில, மாற்று வழியில என்பிஆரையும் என்ஆர்சியையும் என்ன செய்யறாங்க? இவங்க உள்ள நுழைக்கிறதுக்கு பாக்குறாங்க. இப்ப நம்மளை எல்லாம் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது. எனவே இது போன்ற மனிதர்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்மையும் நம்மை ஆளுகிறவர்களையும் நல்லுள்ளம் கொண்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய அன்றாட நிகழ்வுகளிலே பிறரின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. எல்லா சூழ்நிலைகளிலும் பிற மனிதர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய குண நலன்களை அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக. இது போன்ற உயர்ந்த மனிதர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. நம்முடைய செயல்களை இஹ்லாஸ் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.